130லே எனக்கு கட் ஆகுது ஸ்பீடு. கட்டாயி தான் போகுது. வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தாசி ரைடர், நான் உங்கள் உதய். ஆக்சுவலி கைஸ், நம்ம ஐராவில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் விட்டுட்டு கேப் விட்டு திரும்ப அது வரைக்கும் நம்ம பிளாக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐரா வந்து உள்ளே இருந்தா. ஸோ நான் வந்து ஐராவை எடுக்கலை அவ்வளோவா. 1 வீக் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிட்டு கட் ஆயிடுச்சு. திரும்ப வந்து நான் 2 தடவை 3 தடவை செல்ஃப் கொடுத்தேன். ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ராப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து போகும்போது லைட்டாக அடைக்கிற ஃபீல் இருந்துச்சு. அடைக்கிற ஃபீல் இருந்த உடனே நான் என்ன நினச்சேன், சரி பெட்ரோல் லெவல் ஃபியூல் லெவல் வந்து கம்மியாக இருக்குது போல், அதனால் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணேன். நான் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமே வந்து ஓட்டி பார்த்தப்போ எனக்கு திரும்பவுமே அந்த அடைக்கிற ஃபீல் வந்து லைட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ எதனால் இந்த அடைக்கிற ஃபீல், 2 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து ஏர் ஃபில்டரில் வந்து ஏதாவது வந்து கிளாட்டிங் இருக்கலாம். மேபி ஏர் ஃபில்டரோட அந்த பேப்பர் டைப் நான் சொன்னேன்ல, அந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் வந்து மேலே ஏதாவது ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கலாம். டஸ்ட்டு லேயர் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஏரை வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் லைன்ஸ். ஸோ ஃபியூல் லைன்ஸில் வந்து ஏதாவது கிளாட் இருக்கலாம். இதில் வந்து ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து போயிட்டுருக்கலாம். ஆக்சுவலி ஃபியூல் ஃபில்டரும் மாற்றந்து, ஏர் ஃபில்டரும் மாற்றந்து, எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்ன பெரிய பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம்ல, நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து த்ராட்டில்லே இருக்கும். இந்த மாதிரி நான் த்ராட்டில் குத்து போயிட்டே இருக்கேன், ஆன் ஆஃப் ஆகும் வண்டி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் அப்பயே வந்து பார்க்கணும், த்ராட்டில் பாடியில் எதாவது பிரச்சனை இருக்கா, க்ளீன் பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி சர்வீஸில் எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வந்து போகல. ஐ டோன்ட் நோ வை. 131 வந்து லிமிட் ஹிட் ஆகுது. வண்டி வந்து உருன்னு உள்ளே இழுக்குது. 132 அரௌண்ட் 131 132லேயே இழுக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆர்சியில் ஆக்சுவலி வந்து டாப் நான் ஓட்டியிருக்கேன். ஆர்சியில் வந்து ஓட்டினது 136 137 கரெக்டாக 136 வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆர்சியில். ஸோ 136 வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 131 132 தான் போகுது. தெரில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வண்டியில் பிரச்சனையாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் விடணுமோ, சர்வீஸ் சென்டரில் விடலாமா இல்லை நம்மளே வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். சரி உங்ககிட்ட இப்போ நான் டாப் எண்ட் வீடியோ ஆக்சுவலி டாப் எண்ட் அடித்தேன். ஸோ அடிக்கிறப்ப தான் எனக்கு வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக அந்த வித்தியாசம் வந்து தெரிஞ்சுது. கடுப்பாக இருக்கே, கடுப்பாக இருக்கு கைஸ். பெரிய இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 2த்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபியூல் ஃபில்டர். என்கிட்ட லாஸ்ட் டைம் நான் போடுற ஃபியூலோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் ஃபியூல் ஃபில்டர் வந்து சர்வீஸ் சென்டரில் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபியூல் ஃபில்டர் அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸில் வந்து ஃபியூல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி யாராவது 10,000 கிலோமீட்டர்ஸில் வந்து ஃபியூல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், லைக் நானும் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியா ஃபியூலோட குவாலிட்டியில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அதுவாகவும் இருக்கலாம். ஏன்னா என்கிட்ட அந்த அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபியூல் ஃபில்டர் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, இல்லைடா அது வந்து ஃபியூலோட குவாலிட்டி பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இது போனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, வண்டி வந்து லைட்டாக அடைச்சடைச்சி போகிற மாதிரி இருக்கும். இது கிளாட் ஆகிடும் ஆக்சுவலி, வண்டி வந்து அடைச்சடைச்சி போகிற மாதிரி இருக்கும், முறுக்கனா அடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி வந்து வண்டி ஆஃப் ஆச்சு. ஸோ இருக்கலாம். ஆனால் வந்து தெரியல கைஸ், நான் ஓப்பனாக சொல்லணுன்னா R15 மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஆர்சியை நான் வர மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதுவே வந்து பார்த்துக்கணும். சரி நான் இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ கைஸ், நம்ம வந்து 2 ஃபேக்டர் வந்து சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் ஃபில்டர். ஸோ இது 2ஆக இருக்கலாம், அப்புறம் ஃபியூல் லைன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் சொன்னேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2த்தையும் தாண்டி இன்னும் ஒன்றுத்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து அது கூட
என்ன சொல்கிறது செம்மையாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. அதே மாதிரி த்ராட்டில் வந்து அடைச்சி போனது, பர்ஃபார்மன்ஸ் கம்மியானது, அதுக்கப்புறம் வந்து மைலேஜ் ட்ராப் ஆனது, 3 விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை, லைக் அன்ஈவன் ஐடிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஐடிலில் இருக்கும்போது ஒரு வைப்ரேஷன் இல்லை வந்து என்ஜினோட ஆர்பிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னும் நடக்கலை. மேபி நான் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். இது எல்லாம் சேர்த்து எதை லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கை வந்து லிங்க் பண்ணும். ஸ்பார்க் ப்ளக் எங்கேயா இருக்கே, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே, எங்கே இதுக்குள்ளே தான். ஓகே, இதுக்குள்ளே இருக்குது ஸ்பார்க் ப்ளக். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை தான் வந்து எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்பார்க் ப்ளக் வந்து என்ன சொல்கிறது, மிஸ்ஃபயர் ஆகுது. கண்டினியூஸாக வந்து ஸ்பார்க் வர மாட்டேங்குது. ஏதாவது சில இடத்துல வந்து ஸ்பார்க் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது, ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது. ஸோ இது எல்லாமே வந்து வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவாக இருக்கலாம். அகைன் வந்து டவுட் தான். நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போவோம். சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நன்றி மக்கள்ஸ். பை 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 பை.